சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள் புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது அவையிலே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது அவசியமாக உறுதியாக புத்தகமாக வெளியிடப்பட்டு மீண்டும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்போ சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? அந்த கேள்வித்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி, அந்த உரிமைகளை கருதி, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டு உரிமைகள் என்றும் அந்த உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மாநில சுயாட்சி மீதான தனி தீர்மானம் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த விவாதத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டும், மாறாக அவர்கள் வெளிநடப்பு செய்தது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார்.